ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெக்ஸன்ஸ் ஃபேமிலி. ஹெக்ஸன்ஸ் ஃபேமிலியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிம்பிளான ஒரு மீன் குழம்பு தான். இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முருங்கைக்காவும் மாங்காய் சீசன்ன்றனால அதையெல்லாம் போட்டு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மீன் சட்டி எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு நல்ல பழுத்த தக்காளி பழம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அது கூடவே பாதி மாங்காய், அதையும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். ஒரு பெரிய முருங்கைக்காவை கீறி போட்டிருக்கிறேன். அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீறினது, இது எல்லாமே சேர்த்து அதில் போட்டுட்டு இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நான் 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவினது போட்டிருக்கிறேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வறுத்து பொடித்த வெந்தய பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். மிளகாய்த்தூள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். அது கூடவே 3 சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையுமே சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கலாம். இப்போது இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது எல்லாமே அந்த பச்சை மிளகாய், மாங்காய், முருங்கைக்காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் ஒரு நெல்லிக்காய் அளவு, பெரிய நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அதையும் நல்லா சேர்த்து கரைச்சி இது கூட சேர்த்து விட்டுடலாம். புளி உங்கள் புளிப்பு நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏற்கனவே ஒரு தக்காளி பழம் போட்டிருக்கிறோம், பாதி மாங்காய் போட்டிருக்கிறோம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். அதையுமே நீங்கள் என்ன உப்பு சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. பார்த்து போட்டுட்டு நான் இது கூடவே இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ எல்லாத்தையுமே கையால் மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், உங்களுக்கு தண்ணி இந்த அளவுக்கு போதும்னா அதோடு விட்டுக்கோங்க. இல்லைனா எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை இதை விட கம்மியாக வேணும்னாலும் குறைச்சிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கனாலே நல்லா கொதித்து அந்த காயெல்லாம் நல்லா வெந்துடும். இப்போது அந்த காயெல்லாம் வெந்து அந்த கிரேவி குறுக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சாலை மீன் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் மாங்காய் போட்டு என்ன மீன் சாப்பிட பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மீன் சேர்த்துக்கலாம். சாலை மீன், அயலை மீன், நொத்தோலி மீன், சூரை மீன், அப்படி என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். என்ன மீன் வேணாலும் சேர்த்துட்டு மீன் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் 10லேருந்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போது மீனும் நல்லா வெந்துருச்சு, வெந்து கிரேவியும் இன்னும் நல்லா சுண்டிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பும் புளிப்பும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் இப்போது இது கூடவே மேலே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இன்னும் கொஞ்சமாக தூவி விட்டுட்டு இதை மூடி வச்சிடுறேன். இது கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல காம்பினேஷன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.